ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் காத்து இந்த நாளை தந்து இந்த மாலையிலே இவைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே வசனத்தில் நாம் கவனம் செலுத்தி இரவும் பகலும் தியானிக்கும் போது நிச்சயமா அதுக்குரிய கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் பகுதியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஊழியத்தின் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில் வந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் உதவி கொண்டு நம்மோடு கூட இந்த வசனங்களை விளக்கி கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. ஒவ்வொருவரும் கலந்து பேசுவதற்கும் கலந்து பேசுகிற காரியத்தை நீங்கள் கேட்பதற்கும் நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும். நீங்களும் வசனத்தை இரவும் பகலும் தியானிங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், புரிந்து கொள்ள கிருபை தருவார். அதுக்கேற்றவாறு வாழ்க்கையும் கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போது நாங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் முடித்துவிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் போன பகுதி வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இதை தான் முதல் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடியங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்ல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை முதலாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நம்மத்தில ரெவரண்ட் மில்கிசேதேக் அவங்க விளக்க போறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின பொழுது அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை மத்தேயுவின் புஸ்தகத்திலும் மார்க்கு புஸ்தகத்திலும் எழுதினதை விட இந்த லூக்கா மிக நுணுக்கமாக பல உண்மைகளை சேர்த்து விளக்கங்களோடு அவன் எழுதுகிறதை இந்த பகுதியிலே நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உவமைகளாலே ஆண்டவர் பேசினார். பேரபலை கொண்டுதான் ஆண்டவர் பேசினார். அநேக காரியங்களை விளக்கும்படியாக கட்டுக்கதைகள் மூலியமாக, விடுகதைகள் மூலியமாக, உவமைகள் வாழியலாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசினார். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் விதைக்கிறவன் ஒரு விதையை எடுத்துக்கொண்டு, வசனம் சொல்லுது பாருங்க, விதை விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதைகள் வழி அருகே விழுந்தது, மிதி உண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்ப ஆண்டவராகிய தேவன் இங்கே மிதி உண்டது என்று சொன்னால் இந்த பதம் என்ன அப்படின்னாக்கா கவனக்குறைவையும் தேவனுடைய வார்த்தையை நல்ல விதைக்கும் அது ஒப்பிடப்படுகிறது. கவனக்குறைவால கேட்க அந்த விளக்கம் வந்து பின்னாடி வரும். ஆனா இங்க வேத பண்டிதர்கள் என்ன சொன்னா, விதைச்ச உடனே அந்த கவனக்குறைவா கேட்டா அது ஒரு பலன் இருக்காது அப்படின்ற அந்த பதத்தில் இருக்கிறது. விதை வழி அருகே விதைத்தது, அது மிதி உண்டு, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்போ விதை விதைக்கும் போது அது நல்ல நிலத்துல நல்ல ஆழத்துல போனதுன்னா அது விதை விதைக்கும். ஆனா அது வழி அருகே விதைனா ஆகாயத்து பறவைகள் வந்து உடனே பொறுக்கி சாப்பிட்டு போயிடுது. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் அது உலர்ந்து போயிற்று. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, சில விதைகள் கற்பாறையின் மேலே விழுந்தது, ஆழம் இல்லாததா இருந்ததினாலே, மண்ணில ஈரப்பதம் இல்லாதபடினாலே அது இருதயத்திலே வேரூன்றி அது முளைக்க இல்லாதபடினாலே அது அழிந்து போனது. அது பாறையின் மேல் விழுந்தப்பட்ட விதை. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூடவே வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. அப்போ முள்ளுள்ள விதைகளில விதைக்கும் பொழுது அந்த விதைகள் முள்ளும் கூடவே வளருது, நல்ல செடியும் வளருது, முள்ளும் அதனால செடி வளராதபடி அதை நொறுக்கி போடுகிறது. இப்ப 8வது வசனத்துல சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன, அது முளைத்து அது 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இயேசு கிறிஸ்து பேசின அநேக வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் பேசும் பொழுது கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெளிப்படுத்தலையும்
புதிய ஏற்பாட்டில் ஏன் ஆண்டவர் காது உள்ளவன் கேட்க கடவன்னா, செவடனுக்கு கூட காது இருக்குது. ஆனா என்ன இதோடைய அர்த்தம்னா, கேட்க மனம் இருக்கிறவன் கேட்க கடவன். கேட்க சில பேர் இருப்பாங்க, நம்ம என்னதான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ட்டு வேற எங்கன்னா கவனிச்சு கொண்டு இருப்பாங்க. நம்ம பேசுற வார்த்தையை அப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் கேட்க மனமுள்ளவன் கேட்க கடவன் என்று அர்த்தம். அப்ப ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாரின் மேல் விழப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலங்களிலே விதைக்கப்பட்ட, இந்த 4 இடத்திலையும் 4 தன்மைகள் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி அதுக்கு அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கத்தையும் சொல்லுகிறார். எனக்கு பின்னாடி வருகிற ஊழியர்கள் அதை பேசுவார்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில விதை குறித்து பேசுகிறார். இதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் அவர் பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே குறித்து மத்தேயு கொஞ்சம் விலாவரியா ஆழமா சொன்னாலும் லூக்கா அதை குறித்து ஒரு மேல்நோட்டமாக தான் சொல்லுகிறார். அப்போ இந்த விதை குறித்து ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. அந்த விதை குறித்து இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் அவங்க பேசுனாங்க. 4 இடத்துல விழுந்த விதைகள். ஒன்று வழி அருகாமே, அதுக்கப்புறமா கற்பாறையின் மேல, அதுக்கப்புறமா முள்ளின் நடுவிலே, அதுக்கப்புறமா நல்ல நிலத்துல. 4 விதமான விதைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று அடுத்த 2 வசனங்கள் விளக்கிறது. இது ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்ன என்பதை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது சீஷர்கள் 12 சீஷர்கள் அவர் கூடவே போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார், செயலின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் சொல்ற கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். இவர் மூலம் வெளிப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள், விடுதலையையும் இவர்கள் கண்டு பின்னாட்களில் இவர்கள் செயலாற்ற வேண்டும். இவர் இருக்கும்போது இப்ப கற்றுக்கிட்டு வர்றாங்க, கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன விஷயங்கிறது அங்க சொல்லிட்டார். 4 நிலங்கள். அந்த நிலத்தின் தன்மை என்னங்கிறத விளக்கம் பின்னாடி இருந்தாலும், இப்போ அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையில் கருத்து என்ன என்று அவரிடத்தில் கேட்டார்கள். சொன்னாரு, ஆனா அவனுக்கு புரியல. தெளிவாதான் சொன்னாரு, ஆனா இங்க விளக்கமா சொல்லல. என்ன விஷயம் அப்படின்னா, சீஷர்கள் இப்போ ஒருத்தவங்க கூட இருந்தால், இப்ப இதுலயே தெரியுது ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் அவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறார். கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், அவங்களுக்கு எல்லாம் சரியா தெரிய வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் கற்றுக்கொள்றதுக்கு மனசு இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களை விட நம்மை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்போ நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க அவங்க. இவர்கிட்ட விஷயம் தெரியலன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அதனால தெரியலன்னா கூட என்ன செய்வாங்க, தெரிஞ்சது போல செயல்படுவாங்க. ஆனா இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள் பொதுவான அறிவு இருந்தது, தெளிவான அறிவு கண்டிப்பா அவர்களுக்கு இல்லை. பொதுவா உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் பொதுவான அறிவு இருக்கும். படிப்பினால் வருகிற அறிவு, அனுபவத்தால் வருகிற அறிவு எல்லாருக்கும் இருக்காது. பிறப்பின் அறிவு, மற்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்ப இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்ப இவருக்குரிய தெளிவான போதகர் யாருன்னா, இந்த 12 பேருக்கும் தெளிவாய் போதிக்கக்கூடிய கல்விக்கூடம் அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் யாருன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு. ஏன்னா இவர் கூட தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க 3 வருஷம். அதை படித்து கொண்டு இருக்கும்போது இப்ப இவளுக்கு உண்மையாவே தெரியவில்லை. அவர் சொன்ன விஷயம் உண்மையா இவர்களுக்கு தெரியல. அதனால சில இடத்துல நாம அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமை இருந்தது. இன்னைக்கு நமக்கு தெரியலன்னா நம்முடைய தகுதியை பற்றி யோசிக்க வேண்டல, தேவையில்லை. ஆனா கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் தேவை. அப்பதான் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள முடியும். பிறர் வாழ்க்கையும் தடுமாறி போகாம தெளிவான பாதையில் அவர்களை வழிநடத்த முடியும். இந்த இடத்தில் சீஷர்கள் பரந்த மனதோடு இருக்காங்க. தன் இருதயத்தை அடைத்து கொண்டு போதும், நாம அவர்கிட்ட கேட்ட ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவது என்று அல்லாதபடிக்கு
கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தது. கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பின்னாட்களில் தெளிவா மேல வர முடியும். அநேக கண்களை திறக்க முடியும், அநேக இதயங்கள் திறக்க முடியும். தவறாய் போகிற ஜனங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு இவருடைய நல்ல ஆலோசனைகள், நற்போதனைகள் பின்னாட்களில் பிரயோஜனமா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல அவர்களை சீஷர்களை பற்றி சொல்லும்போது பரந்த மனதோடு கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார். ஜெயக்குமார் அடிக்கடி சொல்வாரு, எனக்கு தெரியும் கொஞ்சம், நான் படிக்கிறேன், கற்றுக்கொள்றேன், ஆனா நீங்க எல்லாம் சொல்லும் போது நான் கவனித்து பார்க்கிற நிறைய கற்றுக்கொள்ளுகிறேன். இதான் மேல வர்றதுக்கு வாய்ப்பு. சீஷர்களுக்கு அது இருந்தது. இத 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 10வது வசனத்தில் அதற்கு அவர் மூடி மறைக்கல. ஆண்டவர் எப்பவுமே மற்ற இதயத்தை நோகடிக்கிறவர் இல்லை. ஆனா தெளிவாதான் ஆண்டோடைய அன்பு. என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆனா தேவ ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லுகிறார். இவர்களுக்கு அருளப்பட்டது, ஆனால் இவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அழகா சொல்லி கொடுக்கிறாரு. கொஞ்சம் ஒரே நேரத்துல கூட ஆண்டவர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட சொல்லவில்லை, பகுதி பகுதியா கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி சொன்னார். அதுதாங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள நிலை. மனுஷன் என்றைக்குமே குறையுள்ளவர், வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அப்போ அவர் போய்த்த பிறகு இப்ப சொல்லிட்டாரு, நீ ஏன் பிள்ளைங்க, இப்ப நான் தேவ ராஜ்யத்து குறித்த நற்செய்தியே சொன்னேன். நான் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்தவர், தேவ ராஜ்யத்திலிருந்து நான் வந்ததனால தேவ ராஜ்யத்துக்குரிய செய்தியை நான் கொடுத்தேன். ஆனா உங்களையும் என் கூட இருந்து உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிற, ஆனா உங்களுக்கு நான் சொன்ன கருத்து விளங்கவில்லை. ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள், நீ இந்த தேவ ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த உபதேசத்துக்கு நீங்க சொந்தக்காரர்கள். முதல்ல இந்த ரகசியம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள், இப்ப தேவ ராஜ்யம் என்பதே ரகசியம்தான். அதனால்தான் இந்த பூமியில ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா தேவ ராஜ்யமா, தேவனா, தேவ ராஜ்யமா, உலகத்துல தான் வாழ போற 5 வருஷம், இத்தனை வருஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இது அவர்களுக்கு புரியல. இந்த ரகசியம் நமக்கு விளங்குகிறது. அதனால இந்த ரகசியத்தை விளக்கி ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின்படி அறிவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தேவ ராஜ்யத்தை புரிந்து கொண்டு வர வேண்டும் என்று 12 சீஷர்களுக்கு அந்த தெளிவை ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு அருளப்பட்டது அப்படியானால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன். அங்க ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கு அது இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க பார்க்க முடியாது, கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் உணராதவர்களாய் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. ஆனா உங்களுக்கு ஓமை சொன்னாலும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அவங்களுக்கு புரியாததனால இப்ப விளக்கி சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டு விளக்கமா அவர் சொன்னாலும் இப்ப இவங்க தெளிவா கற்றுக்கொள்றாங்க. தேவ ராஜ்யத்தை குறித்து இவங்க கற்றுக்கொள்றாங்க. இப்ப அடுத்துள்ள வார்த்தைகளை நாம பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த ஓமையை குறித்து அவர் சொன்னார். 4 இடங்களில் விதைக்கப்பட்டது. அடுத்தது அது கூட இருக்கிற சீஷர்களுக்கு ரொம்ப விளக்கப்பட்டது என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உண்டு, புரிந்து கொள்ளாதவர்கள் உண்டு. அப்போ புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவை இன்னும் விளக்கமாக அவை மேலே சொன்ன ஓமை, அதாவது வழி அறியாமே கற்பாறையின் மேலே முள் செடி நடுவில் நல்ல நிலம், விதைகள் விதைக்கப்பட்டது. இதெல்லாம் என்ன விதை, என்ன சொல்றாரு அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாரு, அவைகளெல்லாம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படலை, அதனால நீங்க கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கீழே 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். இதை குறித்து நம்மத்தில் ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாள் அவர் இருக்கிற இடத்தை தேடி திரளான ஜனங்கள்
அவரிடத்திலே அவருடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்கும்படியாக அவரிடத்திலே கூடி வருகிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தைகளை கேட்க வரும் பொழுதெல்லாம் வருகிற மக்களுடைய உள்ளங்களை காண்கிற தேவன் அவர்கள் அறிந்தும் புரிந்தும் அவரை விசுவாசிக்கும்படியாக அவர் அநேக உபதேசங்களை ஓமையின் வடிவத்திலே அவர் எடுத்து உரைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்முடைய வேதத்திலே தெளிவான சத்தியங்கள் நமக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த ரீதியிலே இந்த லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த திரளான ஜனங்கள் யார் என்று சொல்லி சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் விவசாயம் செய்கிறதான ஒரு சந்ததியாக இருக்கிறாங்க. இஸ்ரவேலுடைய வாழ்க்கை முறையிலே அதிகமான காரியங்கள் விவசாய தொழில்தான். அப்போ இயேசு எந்த ஓமைகளை சொன்னாலும் புரியாதவைகள் அவர் சொல்றதே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்கள் கை கொள்ளுகிற காரியத்தையே மையமாக வைத்து அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஓமையின் வடிவத்திலே அவர் எடுத்துரைத்திருக்கார். இப்போ விவசாயிக்கு தெரியும், ஒரு நிலத்துல விதை விதைக்கும் பொழுது எந்த விதை நல்ல பலன் கொடுக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். இப்போ அவர் சொன்ன கருத்து, அந்த விதை எந்த விதை நல்ல பலன் கொடுக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அங்கு வந்த ஒரு கூட்ட ஜனம் சத்தியத்தை புரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா 10ஆம் வசனத்தை நிதானமா வாசித்து பாருங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா வசனம் மற்றவர்களுக்கோ, அப்போ அங்க இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். அவர் சொல்ற தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ. வசனம் இருக்கா? வாசிங்க ஐயா. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ. அப்போ மற்றவர்களுக்கு என்றால் சத்தியத்தை அறியாதவர்களுக்கோ, அவர் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கோ, அவர் யார் என்று புரியாதவர் மற்றவர்களுக்கோ, அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் ஏன் ஓமையின் வடிவத்திலே அவங்களுக்கு ஏன் சொல்றாருன்னாக்கா, புரிந்து கொள்வதற்காக, அவர்கள் அறிந்து கொள்வதற்காக, அவர்கள் வாழ்க்கை முறையிலே எதை கையாளுகிறார்களோ அதை வச்சுதான். இப்போ இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அநேகர் புரியாத பாமர மக்களுக்கு போயிட்டாங்க ஆங்கிலத்துல பேசி பண்ணா அவங்களுக்கு புரியுமா? புரியாது. ஒரு கிராமத்துக்கு சென்று நான் சூட்டு பூட்டு போட்டுன்னு போனா அந்த ஜனங்கள் நம்மோடு நெருங்குவாங்களா? நெருங்க முடியாது. ஒரு வாட்டி மோகன் சி ஐயா அவர்கள் பிரசங்க பொழுது சொன்னாரு, எந்த இடத்துல எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவருக்கு ஏற்றதான வஸ்திரத்தை தான் ஒரு ஊழியக்காரன் தரித்து கொண்டு போகணும். ஏன்னா ஒரு பாமர மக்கள் கிராமத்தில் ஏழைகள் மத்தியில இருக்கும் பொழுது நீ நல்லா சூட்டு பூட்டும் போட்டுக்கின்னு ஆங்கிலத்தில் பேசினா அவங்ககிட்ட நெருங்கி கூட வர முடியாது. ஆனா எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்றதான, அவர் நம்மோடு நெருங்கி இருக்கத்தக்கதாக, நம்மோடு பழகத்தக்கதான வஸ்திரத்தையும் தரித்திருக்கணும், வார்த்தைகளும் நாம் எடுத்து உரைக்கணும். அதைத்தான் இயேசு இந்த இடத்துல அந்த விவசாயம் செய்கிற மக்களுக்கு அவர்கள் இயேசுக்கு நெருங்கி வருவதற்காக, புரிந்து கொள்வதற்காக இந்த ஓமையின் வடிவத்திலே வசனத்தை அவர் விதையாக சொல்லி விளக்குகிறார். அதுதான் 11ஆம் வசனம். அந்த ஓமையின் கருத்தாவது, வசனம் பாருங்க, அந்த ஓமையின் கருத்தாவது. அப்ப அந்த சொல்ற ஓமையினுடைய கருத்து என்னன்னு சொன்னா, விதை தேவனுடைய வசனம் சொல்லிட்டார். விதைனா யாரு? தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை வச்சு விதை என்று சொல்லப்படுகிற, ஏன்னா விதைக்கு என்ன தன்மைன்னா, விதைத்த பிறகு அது முளைத்து பலன் கொடுக்கணும். அதுதான் விதைக்கான பலன், கனி கொடுக்கணும். விதை என்றாலே அது என்ன செய்யணும்? ஆண்டவர் படைக்கும் பொழுது கூட
விதை தரும் செடி கொடி மரங்களைத்தான் ஆண்டவர் படைச்சார். ஏன்னு சொன்னாக்கா விதைக்கு என்ன தெரியுமா, ரீசைக்கிள் மெத்தட். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது ஒரு முறை தான் ஆண்டவர் உன்னை படைப்பாரு. படைத்த பிறகு அதுக்கு ஒரு தன்மை தருவாரு. என்னன்னு தன்மைனா ரீசைக்கிள் மெத்தட். மறுபடி தன்னைத்தான் அது உருவாக்கி கொள்ள, அதுதான் விதை. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, விஞ்ஞானம் என்ற போர்வையில சாத்தான் சீட்லெஸ் அப்படின்னு கொண்டு வரா. அப்படின்னா தேவனுடைய படைப்புக்கு விரோதமாக அந்த பழத்துல அந்த சீடு இருக்கக்கூடாது என்றுதான் அதுக்கான கெமிக்கலை போட்டு அதை அழிச்சிடுறான். நம்ம என்ன சொல்றோம், என் பிள்ளைங்களுக்கு நான் எப்பவுமே சீட்லெஸ் தான் கொடுப்பேன்னு சொன்னா, உன் பிள்ளைகளுக்கு சரீரத்துல ரீசைக்கிள் மெத்தட் ஆண்டவர் அந்த தன்மை வச்சிருக்கிறாரு, அது அழிக்கப்படும். ஆகையால் தயவு செய்து அதிகமாக பிள்ளைகளுக்கு சீட்லெஸ் கொடுத்து அந்த தன்மையை அழைக்க. ஏன்னா அந்த படத்துல என்ன இருக்கு, அந்த தன்மை இருக்கு. விஞ்ஞானம் என்ற போர்வையில சாத்தான் அந்த சீடு இல்லாத ஒன்று உருவாக்குகிறார். புரியுதுங்களா? அதை நாம சாப்பிட்டா அதனுடைய கெமிக்கலுடைய தன்மை சரீரத்தில் வந்துச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை ஏற்படும். ஆகையால அதிகமாக பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்காதீங்க, சீட்லெஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த தன்மை தேவனுடைய படைப்புக்கு விரோதமான ஒரு செயலா இருக்கு. விஞ்ஞானம் என்ற போர்வையில சாத்தானுடைய செயல்பாடு அது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் விதை என்பது தேவனுடைய வசனம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, விதை என்ற தேவனுடைய வசனம் எல்லாமே ஆராதனை நடக்குது. தப்பான காரியம். விதை என்பது வசனம் என்றால், ஒரு வசனம் என்பது ஒரு விசுவாசியை வளர செய்கிற தன்மை, கனி கொடுக்கிற தன்மை தான் வசனம். இப்போ விதைக்கு என்ன தன்மை, கனி கொடுக்கிற தன்மை. அப்போ வசனம் என்பது விதை என்று சொன்னால் அது எது கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அப்போ வசனமே இல்லாம ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு ஆராதனையோ வசனமே இல்லாம வெறும் ஆடல் பாடலோடு ஆடி அது தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பானது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த வசனத்தை விதை என்று ஒப்பிட்டு ஒரு காரியத்தை விளக்கி சொல்றாரு. அந்த வசனம் தேவனுடைய வார்த்தை என்ற விதை 4 இடத்துல விழுது. எத்தனை இடத்துல? 4 இடத்துல. 1 வழி அருகிலே விழுகிறது, 2வது கற்பாறையில் விழுகிறது, 3வது முட்செடி மத்தியிலே விழுகிறது, 4வது நல்ல நிலத்தில் விழுகிறது. அப்போ விவசாயிக்கு தெரியும் ஒரு விதை எங்க விழுந்தா நல்ல பலன் கொடுக்கும். வழி அருகிலே விதைக்கிற விதை, நான் விதைக்கிற விதையாகப்பட்டது வழி அருகிலே விழுந்து போனா அது பலன் கொடுக்காது, அது பட்சிகள் அது எடுத்துட்டு போயிடும். விவசாயிக்கு நல்லா தெரியும். 2வது விதை கற்பாறையில். ஏன் கற்பால் விதைக்க கூடாதுன்னா முளைக்கும் வேறு. அப்ப விதைக்கு வேர் தேவை. கற்பாறை என்பது வேர் போக கூடாத தன்மை உறுதியா இருக்கும். அது மறுபடியும் என்ன ஆயிடுது, தீந்து போகிறது, பலன் கொடுக்காம போகுது. 3வது முட்செடிகள் மத்தியில விதை விதைக்கிறது. ஆனால் அந்த முட்செடிகள் விதை வளராதபடி, செடி வளராதபடி, அது கனி கொடுக்காதபடி என்ன பண்ணுது, அதை நொறுக்கி போடுகிறது. 4வது நில அந்த விதைத்தான் எங்க விழுந்தா நல்ல நிலத்தில் விழுகிற விதை. அப்போ இதனுடைய தன்மை என்னன்னு சொன்னா, நாம் தான் அந்த நிலம், மனுஷன் தான் யாரு, அந்த நிலம். அப்போ அந்த நிலம் என்பது மனுஷன் சொன்னா, நீயும் நானும் இனவா மாறினா நல்ல நிலமா மாறணும். நீயும் நானும் நல்ல இருதயம் உள்ள நல்ல நிலமாய் மாறணும். நீ வழியாய் இருக்கிற நிலமாய் இருக்காத, கற்பாறை என்ற நிலமாய் இருக்காத, முற்செடி என்ற நிலமாய் இருக்காத. உன்னை நீ உருவாக்கி கொள்ளணும். இன்னைக்கு ஏன்னா அநேகர் வேர்கொள்ளல, அநேக வழியர்கள் இருக்கிற நிலத்தை போல இருக்கிறாங்க, முற்செடி போல இருக்கிறதுனால கனி கொடுக்க முடியாத, கிறிஸ்துக்காக கனி கொடுக்க முடியாதபடி சின்ன உபத்திரத்தின் மத்தியில கூட மறுதலி போடுற கனி இல்லை. காரணம் நல்ல நிலமா இல்லை. நீ நல்ல நிலமா மாறிட்ட. வந்தவங்களுக்கு ஆண்டவர் ஓமையின் வடிவத்தை நீ விதைக்கிறாயே, நீ விதைக்கும் பொழுது என்ன நோக்கத்தில் விதைக்கிறாய், நான் விதைக்கிற விதையாகப்பட்டது முளைக்குமா அது மடிந்து போகுமா என்று விதைக்கிறாயே. நல்ல நிலத்தில் விழுந்து உனக்கு தெரியுது அந்த பலன் கொடுக்கிறது எதுனா நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அது போல இந்த வசனத்தை கேட்கிற நீங்க எதுவா இருங்கன்னு சொன்னா நல்ல நிலமா இருங்க என்று திரளான மக்கள் வருகிறாங்க. ஓமையின் வடிவத்திலே அவர் எடுத்து உரைக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் நன்மையமான இருதயத்திலே காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரே ஒன்று வந்த ஜன்னலுக்கு என்னன்னா, நீ நல்ல நிலமா இருப்பா, நல்ல நிலமா இரு, நான் விதைக்கிற வசனம் உனக்கு அது பலன் கொடுக்கும். ஒரே வார்த்தை. இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே,
திருசபைக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், நல்ல நிலத்தோடு நல்ல மனசாட்சியோடு அவரை தேடினா, அவரிடத்தில் போனா எனக்கு நன்மை நடக்கும், அவர் இரட்சகர், அவர் எனக்காக வந்தவர் என்று விசுவாசத்திற்காக ஏதோ கடமைக்காய் கட்டாயத்துக்காக போவது வழியருகில் இருக்கிற நிலத்தை போல இருக்காது, கற்பாறை போல் நிலத்தை போல் இருக்காத, முற்செடியில் விழுந்த அந்த விதையை போல் இருக்காத, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் இருங்க. கர்த்தர்க்காய் கனி கொடுப்போம், வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இதுல ரொம்ப ரொம்ப அழகான விளக்கம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு இதை குறித்து எழுதுகிறார். அதுல நாம தியானிச்சிருக்கிறோம் ரொம்ப ஆழமா. 4 இடங்களில் விழுகிறது. வழியில விழுகக்கூடியவைகள் சாத்தான் வந்து எடுத்து போட்டு விடுகிறான். காரணம், நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு சாத்தான் வந்து எடுக்கிறான். வசனங்களை விதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க என்ன பேசுறாங்க நம்ம போகலாம், இல்லை ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல அவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா சாத்தான் வந்து எடுத்து போடுறான். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா சோதனை வரும்போது, அதாவது கற்பாறையின் மேலே விழப்பட்டது, சோதனை வரும்போது, அதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா தேவனை விட்டு விலகி போற ஒரு வாழ்க்கை. 3வது நீங்க பார்ப்பீங்க அப்படின்னாக்கா அவர்களுக்குள்ள கனி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து, ஏன்னா முற்செடியில் வளரும் போது அது அவர்கள் நெருக்கும் போது நெருக்க 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 என்ன ஆகுதுன்னா கனியற்ற தன்மைகள், தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழாதபடி அவர்கள் விலகி போகிறார்கள். ஆனா நல்ல நிலத்தில் விழுகிறவர்களோ அங்க மத்தேயுல சொல்றாரு, அவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அதை லாஸ்ட்ல போடப்பட்டிருக்கிறது, கீப் இட் அண்ட் பேர் ஃப்ரூட் வித் பேஷண்ட். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் கனி தந்து பொறுமையோடு கூட தேவனை பின்பற்றுகிறார்கள். இதை குறித்து இன்னும் ஆழமா நிறைய காரியங்களை தியானிக்க முடியும், செய்தியா போயிடும். ஆனா சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இந்த விளக்கங்கள் இதுதான். அப்போ இன்றைக்கு இதை பார்க்கிற நீங்கள், தேவனுடைய வசனங்கள் உங்களுக்கு விதைக்கிறோம். இந்த விதைகள் நல்ல நிலமா இருந்துமானால் 30, 60, 100 கேரண்டி நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பீங்க. அப்படி அது வழி அருகாம இருந்தாலும், கற்பாரியா இருந்தாலும், முற்செடியா இருந்தாலும் பலனற்று போகிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல நிலமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்க இருதயமான நிலத்தை பண்படுத்துங்கள். எப்போதும் ஆவியானவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுத்து, அதுக்கு அதன் மேல் தாகமாக இருந்து அவர் ஆலோசனை கொடுக்கிறபடி நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெயமாய் வாழ்வீங்க, நித்தியத்துக்குள்ளும் பிரவேசிப்பீங்க. எனவே அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு காரியமும் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எபிசோட் முடிகிறது. அடுத்த பகுதியில் ஒவ்வொரு காரியமும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்மத்தில ஊழியர்கள் வந்து தொடர்ச்சியாய் அவருடைய நேரங்களை செலவழித்து உங்களுக்கு போதித்து வருகிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீதியான காரியங்களோடு கூட அடுத்த பகுதியில் சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.